ஆஞ்சநேயருக்கு உளுந்து வடைன்னா ரொம்பவே பிடிக்குமாமா. ஆஞ்சநேயருக்கும் வடைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஒரு குட்டி கதையா பார்க்கலாமா. ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்பவே பசி எடுத்துருச்சான். வானத்துல இருந்த சூரியனும் ஒரு பழம்னு நினைச்சு அதை சாப்பிட்டு பசிய போக்கிக்கலாம் அப்படின்னு வானத்துல சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதே சமயத்துலதான் ராகு பகவானும் சூரியனை பிடிச்சு கிரகணம் ஏற்படுத்த வானத்துல சூரியனை நோக்கி போயிட்டு இருந்தாங்களாம். அனுமனை முந்த நினைச்ச ராகு பகவான் அனுமனோட வேகத்தையும் வீரத்தையும் பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்களாம். உடனே அனுமன் கிட்ட, அனுமனே, சூரியனை பிடிச்சு கிரகணம் ஏற்படுத்த நேரம் வந்துருச்சு, என்னால உன்னோட வேகத்துக்கு ஈடு கொடுத்து போட்டி போட முடியல, தயவு செஞ்சு உன்னோட வேகத்தை குறைச்சுக்கோ அப்படின்னு சொல்லியும் அனுமன் அதை கேட்கவே இல்லையா. அப்போ ராகு பகவான் ஒரு முடிவு எடுத்தாங்களாம். யார் ஒருவர் உனக்கு பிடிச்ச தானியமான கருப்புளுந்துல வடையா செஞ்சு மாலையா கோர்த்து உனக்கு அணிவிச்சு வழிபாடு பண்றாங்களோ அவங்கள நான் பிடிக்க மாட்டேன்னு தன்னால அவருக்கு ராகு தோஷம் ஏற்பட்டிருந்தா அது உடனே நீங்கிடும் அப்படின்னு உறக்க சொன்னாங்களாம். இதனாலதான் அனுமனுக்கு கருப்புளுந்து வடமாலையா அணிவிச்சு வழிபடும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. ராகு தோஷத்திலிருந்து